ஒரே ஒரு சிங்கிள் மோட்டிவேஷனோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. எனக்கு ஒரு ஆசைன்னு கூட சொல்லாமே. இந்த வீடியோவை, இந்த பர்டிகுலர் வீடியோவை நிறைய லேடிஸ் வந்து பார்க்கணுங்க. எனக்கு வந்து டைம் இல்லை. இப்போ நீங்கள் நம்மளோட பாசிட்டிவிட்டி 8 ஃபேமிலிக்கு வந்து தெரியும், எனக்கு வெளியே போய் ஷூட் பண்ணுறாங்க. அதனால தான் போர்ட்ரேட்டில் எடுக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பில் அழகாக வச்சு எடுத்து ஸ்கெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை யூடியூப்பில். ஆனால் அந்த நன்றி வந்து மறக்கக்கூடாது. என்னோடய க்ரோத்துக்கு ஒரு பெரிய காரணம் பாசிட்டிவிட்டி 8 யூடியூப் சேனல் தான். ஆல்மோஸ்ட் இப்போ 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸை வந்து டச் பண்ண போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கான்டென்ட் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 80% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. இந்த கான்டென்ட் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருந்ததா, நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எங்கேயாவது கனெக்ட் ஆகுதா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நான் சொல்கிறத, இல்லை வேறு என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா அவசரமாக ஒரு ஆஃப்டர்நூன் டைம் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷமாவது பேசி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ரொம்ப நாள் ஆகுது அவங்களோட பேசி அப்படின்னு சொல்லி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ பாசிட்டிவிட்டி சொந்தங்களா எப்படி இருக்கீங்க? யூடியூப்பில் ரொம்ப இன்ட்ராக்டிவாக என்னால் இருக்க முடியல, ஆக்டிவாக இருக்க முடியல. காரணம் என்னோடய எனர்ஜி எல்லாம் இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த எக்ஸ்போ அது இதுன்னு வரும்போது இன்ஸ்டாகிராம் பிளேட் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ அதனால தான். ஸோ என்ன இருந்தாலும் உங்களை மறக்கக்கூடாது. நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஜென்ரலாகவே வி டோன்ட் டூ எனி ஸ்கிரிப்டட் ஷோ இல்லைங்களா. எழுதி வச்சுட்டெல்லாம் ஐ நெவர் யூஸ் டு டாக். பட் வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும். உங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் நான் வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் ரெகுலராக நம்ம நடத்திட்டுருக்கோம் இல்லையா. இந்த மந்த் வந்து June 28 சண்டே நடக்குது. மணி அட்ராக்ஷன் பற்றி கற்றுக் கொடுக்க போகிறேன். செம்ம ட்ரிக்ஸ், மந்த்ராஸ் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லேயும் நம்பர் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறையா பேர் என் கூட கான்வர்சேஷன் ப்ரெடிக்ஷன் பார்க்க வரவங்க, சம்டைம்ஸ் ஐ டூ கவுன்சிலிங் ஆல்சோ. அப்போ வந்து லேடிஸ் என்ன மாதிரிலாம் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஐயோ இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போ அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லணும். இவங்களாம் பே பண்ணி நம்மகிட்ட வந்து படிக்கிறாங்க, பேசுகிறாங்க. பட் வந்து ஜென்ரலாக எங்கெங்கே இருந்தோ, எந்தெந்த கிராமத்தில் இருந்தோ, எந்தெந்த மலை பிரதேசத்தில் இருந்தோ, வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளை உட்காந்து முகம் தெரியாத நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது, இதெல்லாம் நம்ம ஒரு என்ன சொல்ல, ஒரு அட்வைஸாக, ஒரு டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறனால தான். இதுலேயே 3 நிமிஷம் பயிற்சி பாருங்கள். ஓகே, தயவு செஞ்சு 1 by 1 இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணல, கவுண்ட்டு கூட இல்லை. யார் அழகாக நோட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 3 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் போகும். 3 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் போகும். அழகாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணணும். கமெண்ட் பாக்ஸில் 1 2 3ன்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸை டைப் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கரெக்டாக அனுப்புகிற 3 பேருக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன். ஓகே, தயவு செஞ்சு யாரையும் நம்ப வேண்டாம். நம்ப வேண்டாம். அதாவது நம்ப வேண்டாம் இந்த சென்ஸ், நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும் லைஃப்பில். பட் என்ன பண்ணுறது, நம்ப வேண்டாம். கூட இருக்கவங்க, உங்களை தேடி வரவங்க, உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக பட்ரியாக பேசுகிறவங்க, அப்படியே பாலில் பலாப்பழத்தை அப்படியே முக்கி தேனில் அப்படியே தடவர மாதிரிலாம் பேசுவாங்க. ப்ளீஸ் நம்ப வேண்டாம். நான் உடனே ஆண்களை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அது வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் வந்து பெண்களையே நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப அவங்கள வந்து பாசமாக எடுத்துக்கிறது, புதுசாக வரவங்கள ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறது, நம்புறது, எல்லாம் சொல்கிறது, எல்லாம் சொல்லி கொடுக்குறது, வளர்த்து விட்டு அழகு பார்க்குறது, நல்லா அடி வாங்குவீங்க, அவங்கக்கிட்டேருந்தே வாங்குவீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டோரி, அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். செகண்ட் திங் வந்து எமோஷ்னலி யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்காதீங்க. வேண்டாம். அது வந்து ஒரு மாயா, அது வந்து உண்மையே கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். நீங்கள் தான் உங்களுக்கு சும்மா அதெல்லாம், எனக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அப்படி, எங்கள் அம்மா எனக்கு இப்படி. மேபி நீங்கள்லாம் கிஃப்டடாக இருக்கலாம். பட் வந்து அதெல்லாம் உண்மையாக, அதெல்லாம் பெர்மனெண்ட்டாக, அது எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் சொல்ல, நீங்களே சொல்லுங்கள், சரியா? 3வது, எது தெய்வம், எது நிரந்தரம், எது உண்மை, எது உத்தமம், என்ன ஒரு பெரிய மங்களகரமான வேர்டு அதில் போட்டாலும் அதுக்கு ஆன்சர், அந்த ஆப்போசிட் சைடில் ஆன்சர் என்ன வரும்னா உங்களோட கெரியர்.
உங்களோட தொழில், உங்களோட படிப்பு, உங்களோட இன்ட்ரெஸ்ட், அதில் போடுங்களேன் இந்த டைமை, உங்கள் பாசத்தை, உங்கள் லவ்வை, உங்கள் அட்டென்ஷன் எல்லாம் அதில் போட்டு பாருங்கள். அது மட்டும்தாங்க உங்களை ஏமாற்றாது. அது மட்டும்தான் உங்களை ஏமாற்றாது. அது மட்டும்தான் உங்களை பெட்ரே பண்ணாது. அது மட்டும்தான் நன்றி உணர்வு இல்லாமல் நடந்துக்காது. இப்போ கிராட்டிடியூட் இருக்கா சொல்லுங்கள்? எல்லாருக்கும் கிராட்டிடியூட் இருக்கா? ஆனால் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் கொடுங்க, அது கிராட்டிடியூடோடு நடந்துக்கும். சரிங்களா? அடுத்த விஷயம், தயவு செஞ்சு காசை சேர்த்து வைங்க. ரொம்ப லக்ஸூரியஸாக அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அவள் அதை வாங்கினா நான் இதை வாங்குவேன், அவள் இப்படி பண்ணா நான் அப்படி பண்ண, சேர்த்து வைங்க. காசு இல்லாதப்போ தான் சுற்றி இருக்கவங்களாம் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா காசே இருக்குனாலும் கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு யார்ட்டையாவது கேட்டு பாருங்கள். சும்மா கேட்டு பாருங்கள், 10,000 கொடுங்களேன்னு கேட்டு பாருங்கள். தெரிஞ்சிடும் நீங்கள் யார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ காசை சேர்த்து வைங்க. ஆடம்பர செலவு, அனாவசிய செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. சரிங்களா? அண்ட் ப்ரையாரிட்டைஸ், அடுத்து சொல்கிறேன், ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த். உங்கள் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். மற்ற எது இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஹெல்த் கெட்டுருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்களா, கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களா? இந்த டஸ்ட்பின் வயிறு மாதிரி பல லேடிஸ் வாழ்கிறாங்க. வீட்டில் இதெல்லாம் மிச்சம் ஆகுதோ அதெல்லாம் நைட்டு உள்ளே கொட்டிக்கிட்டு படுத்துறது. ஹை ரிச் ப்ரோட்டீன்ஸ், கார்ப்ஸும் தேவை தான், பொட்டாசியம், ஜிங்க், மெக்னீஷியம் அப்படின்ட்டு உங்கள் பிளாட்டர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். டெய்லியும் ஒவ்வொரு வெஜிடபிள் சாப்பிடுங்க, க்ரீன் சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க, நான் வெஜிடேரியனாக இருந்தால் வாட் எவர் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஜங்கெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடு. அடுத்து உங்கள் சர்க்கிளை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் யாரோட பழகுறீங்க, பேசுகிறீங்க, யாரோட போயிட்டு வரீங்க அப்படிங்கிறத இந்த சொசைட்டியும் பார்க்கும், உங்களோட இன்னர் ஆராவும் பார்க்கும். அது அந்த இன்னர் ஆரா அவங்கள பொறுத்து தான் இருக்கே. இப்போ சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும்னு. அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கால் கொடு கடவுக்குலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எனர்ஜி இருக்கனால தானே அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் இருக்குது. ஸோ யாரோட பழகுறீங்க, யார் உங்கள் பக்கத்தில் உட்கார்றா, யாரோட நீங்கள் சாப்பிட்றீங்க, யாரோட நீங்கள் கான்வர்சேஷன் வச்சுக்கிறீங்க, வெளியே போகிறீங்க வரீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படியே இந்த காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் தப்பான பர்சன்ஸோட சவகாசம் வச்சிங்க அப்படின்னா காலி பண்ணிடுவாங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக, பொண்ணுங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கும். யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ஓகே. அண்ட் வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே. சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க இப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவாக, முதல்லலாம் சோஷியல் மீடியா அப்படின்னாலே ஒரு விஷமாக பார்த்த காலம் போக, இப்போல்லாம் என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் யூ மஸ்ட் ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் சோஷியல் மீடியா பேஜுங்கிற மாதிரி மாறிடுச்சு. அந்தளவுக்கு அதோட வேர்த் வந்து தெரிஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க உங்கள் பேஜை நல்லா ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு சார்ஜ் கிடையாது, நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு சார்ஜ் கிடையாது. மற்ற மீடியம்லலாம் நீங்கள் ஒரு ஆட் கொடுக்கணுன்னா யூ ஹேவ் டு பே அ லாட். உங்கள் பேஜ்னால் அது உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த மேக்கிங், அந்த பேக்கிங், அதோட ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போஸ்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஆக்டிவாக இருங்க, மீடியா பேஜில் ஆக்டிவாக இருங்க. ஸோ மைண்டில் இருந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களால் எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நான் என்றைக்குமே கிராட்டிடியூடோடு இருப்பேன். ஸோ அந்த நன்றி உணர்வு வந்து நம்மளை வளர்த்தும். உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இதுதான் நான் பேசணும், உங்களை மோட்டிவேட் பண்ணணும், அதுதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எப்போவுமே. ஸோ இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன கேப்பில் டக்குன்னு உங்ககிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட் வராங்க. நம்ம பியூட்டி பார்லர் வந்து ஜேஎஸ் பியூட்டி பார்லர், NSR ரோட், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் சர்வீஸ் வந்து ஹெல்த்தியாக ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நான் நிறையா பண்ணுறேன். ஸோ வேணும்னாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல் அண்ட் சாய்ராம். தேங்க்யூங்க. ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ.